என்டி கல்பனா பஸ்னாலே ஒரு தனி பிராண்டு தான். இன்றைக்கி நம்ம இந்த பஸ் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். பஸ்ஸு பாருங்கள், சும்மா தரமாக இருக்குது பாருங்கள். சேலம் ஆத்தூர் வீரகாரனூர். நான் வீரகாரனூர் இந்த சிங்கிள் போகாதுப்பா, சேலம் ஆத்தூர் மட்டும்தான். எல்எஸ்எஸ் லிமிட்டட் ஸ்டாப் தான். எல்லாம் ஏறிட்டு எல்லா ஸ்டாப்லையும் நிற்குன்னு நினைக்காத. எங்கேயுமே நிற்காது. வாழப்பாடி ஆத்தூர் மட்டும்தான்ப்பா, எங்கேயும் நிற்காது. இது எல்எஸ்எஸ் ஆத்தூர் மட்டும் ஏறு, ஆத்தூர் மட்டும் ஏறு. சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ தாங்க கிளம்புறோம். சேலம் பஸ் ஸ்டாண்டு பார்த்துக்கோங்க. சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம ஆத்தூர் போக போகிறோம். ஏறு ஆத்தூரில் ஏறிக்கோ. சரியான சில்லறையை கொடுத்து வாங்கிக்கோ. சரியான சில்லறையை எடுத்து வச்சிக்கப்பா. 36 ரூபா டிக்கெட் ப்ரைஸு ஆத்தூர் வரைக்கும். வாழப்பாடி மட்டும்தான் நிற்கும், வேறு எங்கேயும் நிற்காது. சேலம் பஸ் ஸ்டாண்டு பார்த்துக்கோங்க. நம்ம ஆத்தூர் போக போகிறோம். என்னண்ணே டோர் வேறு எப்படி சாத்தி இது பண்ணீங்க தம்பி? அது வேறு இதாகிடுச்சு தம்பி. பார்த்துக்கலாம் போனேன். டிக்கெட்டில் கேட்டுவாங்க. போர்டு பார்த்துவாங்க எவ்வளோ கிலோமீட்டர்னு இருக்குது. இங்கேயுமே நிற்காதுப்பா, வாழப்பாடி மட்டும்தான் நிற்கும். வாழப்பாடி ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டு தான் அடுத்து. வாழப்பாடி மட்டும்தான் நிற்கும். நடுவில் எங்கேயும் நிற்காது. பைபாஸ் எடுக்கிற வரையும் கொஞ்சம் சல்ல தாங்க. இந்த அம்மாப்பட்ட ரோடு இப்படி தான் இருக்கும். நான் அயோத்தியாப்பட்டினம் அதில் ஸ்பீட் பிரேக்கர் வந்துருச்சா? ஸ்பீட் பிரேக்கர் வேறு விட்டு வந்துன்னு போகணும். என்னது இது? என்னாச்சு அவனுங்க? டிஎன்எஸ்டி சொல்லிக்கிட்டாங்க. ஐயோ என்னாச்சுண்ணா? ஐயோ என்னங்க எப்படி சொல்லிட்டு நிற்கிறான்? டைம் வேறு ஆச்சுங்க நம்மளுக்கு. சரி முன்னாடி போவோம். இடம் இருக்குது கொஞ்சம், பேரிகேடை ஒட்டி அதை ஒட்டி போவோம். நான் லாரிக்காரண்ணே சாரிண்ணே, எனக்கு டைம் ஆச்சுண்ணே. அடிச்சு நவுத்தி தாங்க போகணும், வேறு வழி இல்லைங்க. டைம் ஆச்சு நம்மளுக்கு வேறு. இவர் என்னாச்சுன்னு தெரியலைங்க, இப்படி சொல்லிட்டு நிற்கிறாரு. நல்லா தானே இருக்குது ரோடு, ஏன் இப்படி பண்ணியிருப்பார்? பேரிகேடு வளைச்சது கொண்டு போய் சொல்லியிருப்பாரோ என்னான்னு ஒன்றும் புரியலங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க? பைபாஸ் வந்துருச்சிங்க, இனிமேட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே அழுத்து தான், நீட்டாக அழுத்திட்டு போயிட்டே இருக்கலாம். டிக்கெட்லாம் கேட்டுடுப்பா, டிக்கெட்லாம் வாங்கிக்கோ. செக் பண்ணுவாங்கப்பா, செக்கிங் ஏறுவாங்க, மேனேஜர் ஏறுவார். டிக்கெட்டில் கேட்டடு. 36 ரூபா ஆத்தூர் எடுத்து வச்சிக்கோ. 36 ரூபாய்க்கு 500 ரூபாய் நீட்டினீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. நிறைய பேர் இப்படி தான் பண்ணுறாங்க. பாலம் வந்துடுச்சு. அதுக்குள்ளே டிஎன்எஸ்டிஸில் விடவே கூடாதுங்க. இந்த டிஎன்எஸ்டிலாம் போய் நம்மளோட டிக்கெட்டை எடுத்துருவானுங்க. ஆனால் இவனுங்க வாழப்பாடிக்குள்ளேயே வரமாட்டேங்கிறானுங்க, என்னன்னு தெரிலங்க. ஸ்ட்ரெயிட்டாக அப்படி பைபாஸ்லேயே தான் போகிறானுங்க. சேலத்தில் நம்ம சீட்டில் எடுத்துருப்பானுங்க. புலமாங்க. எல்எஸ்எஸ் எங்கேயுமே நிற்காது, ஒரே அழுத்து தான், ஒன்றுமே பண்ண முடியாது. மேலே என்ன போர்டு பார்த்துக்கோங்க. சேலம் ஆத்தூர் ஜெனசேலம் கள்ளக்குறிச்சி. ஆத்தூர் வரைக்கும் தான் போவோம். வீரகாரனூர் போகாது இப்போ அந்த சிங்கில். ஆத்தூர் வரைக்கும் தான் போவோம். வழியில் எங்கேயும் நிற்காதுப்பா. ரோடு பைபாஸில் இப்படி வளைஞ்சு போனால் எப்படிங்க? ஓட்டவே தோணாதுங்க. இந்த மாதிரிலாம் இருந்தால் பைபாஸ் இப்படி வளைஞ்சு போனாலே ஓட்ட தோணாதுங்க யாருக்குமே. நாங்கள் அப்படி பைபாஸ்னால் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாங்க, நீட்டாக விட்டு ஸ்பீடாக போக முடியும். எல்லாம் வளைஞ்சு இருந்தாலே ஓட்டத்துக்கு ஒரு மாதிரியாக இருங்க. வாழப்பாடி டவுன் வந்துருச்சுப்பா. வாழைப்பாடில் படிக்கு போயிரு. டிஎன்எஸ்டி சார் வந்துடுவாங்க. சல்லுன்னு வருவோம் பாருங்க. அதாக பாருங்க எப்படி வரான்னு. இப்படியே தாங்க பண்ணுறானுங்க. வாழைப்பாடி ரோடு வேறு போடுவோனாங்கிறானுங்க. வாழைப்பாடியில் எந்திரிச்சு வந்துருப்பா. வாழைப்பாடி பஸ் ஸ்டாண்டு. வாழைப்பாடியில் இறங்கிப்பா. வாழைப்பாடியில் இறங்க. ஆத்தூர் மட்டும் ஏறு. வழியில் எங்கேயும் நிற்காது. ஆத்தூர் மட்டும் ஏறிக்கா. ஆத்தூர் மட்டும் ஏறிக்கம்மா. ஏரியாச்சப்பா. பொலமானே ஏரியாச்சுனே. பொலமாங்க சார். என்னங்க சார் இப்படி பண்ணுறீங்க? போலீஸ்காரங்க வந்துடுங்க. ஒன்றுமே ரோந்திலேயே இருக்கிறாங்க, ரோட்டை சுற்றியாக இருக்கிறாங்க. ஏதோ ஆச்சு போல். இந்த ரோடு எப்போ தான் போடுவாங்கன்னு பார்க்குறாங்க. நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், இந்த ரோடு போடவே மாட்டேங்கிறானுங்க. எவ்வளோ நாளாக அப்படியே இருக்குதுங்க பாருங்கள்.
பஸ்ஸே ஒரு வழி ஆயிரும் போல் பஸ்ஸு. ரோடெல்லாம் இப்படி இருந்தால் எப்படிங்க ஓட்ட தோணும்? ரோடு நல்லா இருந்தால் தாங்க டிரைவருக்கு ஓட்ட ஆசையாக இருக்கும். என்னங்க வாழப்பாடி ரோடு மட்டும் போடவே மாட்டானுங்க. நானும் சார் சாரி சார். குழம்பு டிக்கெட் எடுத்துக்க. வாழப்பாடி ஆனதில் டிக்கெட் எடு. ஸ்பீட் பேர் வந்துருச்சு அதுக்குள்ளே 3000 போயிடுவானே. டாட்டா சீர்றா எங்கே பாருங்கள் டாட்டா ஏசிக்கு வந்து இதை முன்னாடி விட்டாடின்னு போகிறவங்க. பேரிகேட்லாம் இருக்குதுங்க, வளைக்கிறது சிரமமாக இருக்குதுங்க. பேரிகேட் இந்த ரோட்டில் அது முண்டு மூலியமாக இருக்கிற ரோட்டில் ஒன்று வச்சுக்கிட்டு வேக தடையாக ரத்த சோடு போட்டுக்கிட்டு ராவடி பண்ணுறானுங்க. எப்போவே இந்த ரோடு போடணுங்கன்னு தெரில. நல்லா இருந்த ரொட்டி பறிச்சு விட்டானுங்க. பஸ்ஸு பாருங்க குளிங்கி போகுது. பேசஞ்சர்லாம் கத்துறாங்க. நம்ம பஸ்ஸுக்கு ஒன்றாவும் அது நம்ம பஸ்ஸு யார் பஸ்ஸு மற்ற பஸ்ஸாக நினச்சி பாருங்கள். டவுன் பஸ்ஸாக நினச்சி பாருங்க எப்படின்னு. ஆனால் வழி விட மாட்டானுங்க. இவங்களாம் இப்படி தாங்க முந்தி ஆகணும். சைடில் விட்டு தான் முந்தி ஆகணும். ஐயோ போலீஸாராக இருப்பாரு திட்டுவார். திட்டினான்னா முன்னாடி வர டிஎன்எஸ்டிசி போகிறாங்க. நம்ம டிக்கெட்லாம் அள்ளிடுவோம். அவர் திட்டுறதை பார்த்தா நம்மளுக்கு வேலைக்கு வருது. நம்ம போய் தான் ஆகணும். வேறு வழி இல்லை. சைடில் தான் விட்டு முடியும். சார் சாரி சார். டிஎன்எஸ்டிசினால நம்ம டிக்கெட் அள்ளிடுவாங்க. டிஎன்எஸ்டிசினால நம்ம முக்கால்வாசி ப்ரைவேட் பஸ் எடுத்து பிடிச்சி ஓட்டுறது. இது என்ன டூரிஸ்ட் பஸ்ஸுங்க. சைடு போட்டு வர்றாரு. ஆமாங்க. அப்பா ஆத்தூர் டவுன் வந்துருச்சுப்பா. ஆத்தூரில் எந்திரிச்சு நின்றுக்கா. படிக்கு வந்துடு ஆத்தூர். பஸ் வீரகாரனர் போவாதுப்பா. ஆத்தூரோட அவ்வளோதான்ப்பா. அண்ணா என்னண்ணா இவ்வளோ சீக்கிரமாக கொண்டு வந்து விட்டீங்க தம்பி? இந்த பஸ் எல்எஸ்எஸ்ப்பா. அப்படி தான் எங்கேயுமே நிற்காதுப்பா. வாழப்பாடி ஆத்தூர் 2 பாயிண்ட் மட்டும்தான்ப்பா. சரிண்ணே, இந்த பஸ்ஸு டைமிங் ஞாபகம் வச்சுக்கிறேண்ணே. எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குண்ணே. சரி ஞாபகம் வச்சுக்கிறேன். அப்போ ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டு. ஆத்தூரில் இறங்கிக்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பஸ்ஸில் யாரெல்லாம் போயிருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது எந்த பஸ் சொல்லலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.